நம்ம இலக்கிய சிறையில் வரப்போற எபிசோட்ல நம்ம கௌதம் சார் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து நம்ம கார்த்திகை கண்டிப்பா காப்பாத்திருவாரு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இன்னைக்கான எபிசோட்ல நம்ம கௌதம் சார் நம்ம கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம கார்த்திக் சூப்பராக ஒரு பிளான் போட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூம் வழியாக எகிரி குச்சி ஓடி போயிடுறாங்க. ஆனால் அந்த ரவுடிங்க பார்த்தீங்கன்னாக்கா விடாமல் பின்னாடியே துரத்திட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. வரப்போகிற எபிசோடில் நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திகை எப்படியாச்சும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு மாதிரி பின்னாடியே நம்ம கௌதம் சார் வந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு கால் பண்ணி நம்ம கௌதம் சார் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலியும் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து கூடி பேசிப்பாங்க. அதனால் நீ நேராக எனக்கு நம்ம ஜானகி அம்மா வீட்டு முன்னாடி போயிட்டு நில்லு. அந்த அஞ்சலி வந்தலைன்னு அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு அந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கியா கிட்ட முன்னாடியே நம்ம கௌதம் சார் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட்லேயும் இந்த அஞ்சலிக்கு அந்த எஸ்எஸ்கே கால் பண்ணி சொன்னோன்னே சரி நான் உடனே உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியும் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஆனால் நம்ம ஜானகியம்மா இந்த அஞ்சலி அவசர அவசரமாக கிளம்புறத பார்த்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே இல்லையா, ஏன் இப்படி அவசர அவசரமாக பதட்டமாக வந்து கிளம்புற, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு நம்ம ஜானகியம்மா எனக்கு சந்தேகமாக நம்ம அஞ்சலியை பார்த்து கேட்டதும் இந்த அஞ்சலிக்கு பயங்கர கடுப்பாகுது. நான் வேற அவசரமாக போகணும், இந்த அத்தை வேற இப்படி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காளே அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜானகியம்மாவுக்கு சந்தேகம் வருது. நீ இப்போ தானே எப்பயா பேச்சோ தானே போயிட்டு வந்து உடனே அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஜானகியம்மா எனக்கு குறுக்க மறுக்க வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த அஞ்சலி எனக்கு என்னை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி எனக்கு நம்ம ஜானகியம்மாவை வந்து தட்டி கழிச்சிட்டு அங்கேருந்து எனக்கு கிளம்பிடுறாங்க. ஆனால் வெளியே நம்ம இலக்கிய எனக்கு காத்துட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலி எங்கே போகிறா அப்படின்னு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இந்த எஸ்எஸ்கேவுடைய ஆஃபீஸில் இந்த அஞ்சலியும் இந்த எஸ்எஸ்கேவும் என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம இலக்கிய எனக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு இந்த அஞ்சலி அந்த எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போலீஸ்கிட்ட வந்து மாட்டடிக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து தப்பிச்சு போனாங்க இல்லையா, பின்னாடி அந்த ரவுடிகளும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. காரணம் இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா உங்களை உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே பயங்கரமாக அந்த ரவுடிங்களை வந்து மிரட்டிட்டாங்க. அதனால் எப்படியாச்சும் நம்ம கார்த்திகை பிடிச்சி ஆகணும் அப்படின்னு அந்த ரவுடிங்க பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி தான் வரப்போகிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் பின்னாடியே வந்து போகிறது மட்டும் இல்லாமல் அந்த ரவுடிங்க ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திகையும் வந்து பிடிச்சிடுறாங்க. ஆனால் கடைசியில் அந்த நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரவுடிங்க பின்னாடியே போயிட்டு நம்ம கார்த்திகை பார்த்தீங்கன்னாக்கா காப்பாற்றுறதுக்காக அந்த ரவுடிங்க கிட்ட பயங்கரமாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் பண்ணி அந்த ரவுடிங்களெல்லாம் அடித்து ஓட விட்டுட்டு நம்ம கார்த்திகையும் வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர தான் போகிறாங்க. அதே கையோட நம்ம கார்த்திக்கிட்ட எல்லா உண்மையும் வந்து சொல்ல போகிறாங்க. இப்படி தான் நீ சொத்தை எனக்கு தரப்போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் சேர்ந்து உன்னை வந்து கடத்தி வச்சு இத்தனை நாளாக உன்னை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் சார் எனக்கு நம்ம கார்த்திக்கு ஆதாரத்தோடு வந்து புரிய வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் ஜெயிலுக்கு போவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.